ஓம் சக்தி. அன்பு செல்வமே, உன்னிடத்தில் உன் தாய் சிறிது நேரம் பேச வேண்டும். நேரத்தை ஒதுக்கி உன் தாயிடம் பேச தயாராகு என் பிள்ளையே. இந்த செய்தி உன் செவிகளில் கேட்க வேண்டும். இந்த என்னுடைய சத்தம் உன் வீட்டிற்குள் கேட்க வேண்டும். உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் என்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். உன் வீட்டிற்குள் உலாவிக் கொண்டிருக்கும் அந்த செய்வினை என் வார்த்தைகளை கேட்க வேண்டும். அதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த வாக்கை உன் வீட்டிற்குள் சத்தமாக கேளின் பிள்ளையே. என்னுடைய சத்தம் அந்த வீட்டிற்குள் ஒளிரும்படி செய்யன் பிள்ளையே. உன்னை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் எதிர்மறை சக்திகளாகட்டும், உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் அந்த செய்வினையும் பிள்ளி சூன்யமும் ஏவலாகவும் இருக்கட்டும், பகைவனின் கெட்ட எண்ணமாகவும் இருக்கட்டும், உறவுகளுடைய கெடுதல் எண்ணங்களாகவும் இருக்கட்டும், அக்கம் பக்கத்தினரின் பொறாமை குணமாகவும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் இன்று என் குரலை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை சத்தமில்லாமலோ இல்லை மௌனமாகவோ இதை கேட்காதே. என்னுடைய சத்தம் இன்று உன் வீட்டிற்குள் ஒலிக்க வேண்டும். அன்பு செல்வமே, உன் வாழ்க்கையில் நீ பட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை விஷயத்திற்கும் காரணம் உன் உறவுகளாகத்தான் இருக்கிறது. உன் உறவுகள் கைக்குள் வைத்திருப்பது யாரை தெரியுமா? உனக்கு நெருக்கமான நட்பாக இருக்கிறது. அங்கிருந்து உன் உறவு அனுப்பி அதை நட்பு பெற்று அந்த நட்பு உன் வீட்டிற்குள் சேர்த்து விட்டது பிள்ளையே. சொல்கிறது புரிகிறதா? கை மாறி வந்ததுதான் இந்த செய்வினை. ஒரு கை அல்ல, 4 கை. 4 கை மாறி உன் வீட்டிற்குள் வந்து நிற்கிறது இந்த செய்வினை. அன்பு பிள்ளையே, யாரையெல்லாம் நம்புகிறாயோ அவர்களெல்லாம் உனக்கு குழி தோண்டி விட்டார்கள் அல்லவா? நீ எதை வேண்டும் என்று இப்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, எதை காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறாயோ, அது நடக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாது என்று பலமாக திட்டம் தீட்டிவிட்டார்கள். நீ தேடுவது கிடைக்கக்கூடாது. கண்களை மூடிக்கொண்டு எங்கே இருக்கிறது என்று தேடுகிறார்களே, அது போல நீ தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் உன் வாழ்நாளில். அன்பு பிள்ளையே, பூனை கண்களை கட்டிக்கொண்டால் உலகம் இருண்டு விட்டதாம். அப்படி ஆகிவிட்டது இப்போது. அவனுக்கு தீய சக்திகள் உதவி செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கு தெய்வ சக்திகள் இருக்கிறது என்பதை அவன் மறந்து விட்டான். அந்த இடத்தில் வாரி வாரி கொடுத்தவனும் வாழ்க்கையில் சரிந்து விட்டான். அந்த வாரி வாரி கொடுப்பது யாருக்கு கொடுத்தான் என்பதுதான் அந்த இடத்தில் பொருள். கொடுக்க கூடாதவனுக்கு வாரி கொடுத்தால் இருப்பதை சுரண்டி விடுவான் அல்லவா? அப்படித்தான் இப்போது உன் வாழ்க்கையிலும் நடந்துவிட்டது. செல்வமே, நீ பட்டுக்கொண்டிருக்கும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரத்திற்கும் கண்ணீருக்கும் வலிக்கும் வேதனைக்கும் என்று அத்தனையும் தொடராக இருந்து கொண்டேதான் இருக்கிறதே ஒழிய முற்றுப்புள்ளி எந்த இடத்தில் வைப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. யாரால், ஏன், எப்படி, எதற்காக? இந்த கேள்விக்குறிகள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த கேள்விக்குறியை அழித்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் இன்று நான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். எதிர்மறை சக்தியே, கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? செய்வினை என்று பெயரில் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் செய்வினையே,
என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? பகையாளிக்கு உதவியாக இருந்து என் பிள்ளையின் வீட்டில் இருந்து என் பிள்ளையை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளி சூன்யம் ஏவலாக இருக்கும் அத்தனையும் என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? கேள், என் வார்த்தையை கேள், கூர்ந்து கவனி. நான் சொல்லப் போவது என்ன என்பதை கவனமாக கேள். செவிகள் இருக்கிறதல்லவா, கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதல்லவா என் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று. அப்போது இதையும் கவனி. யார் உன்னை இந்த வீட்டிற்குள் அனுப்பி வைத்தார்களோ, யார் அதை எடுத்து வந்து இந்த வீட்டிற்குள் வைத்தார்களோ, யாரின் மூலம் நீ இந்த வீட்டிற்குள் வந்து நிற்கிறாயோ, அவர்கள் இரத்த வாந்தி எடுத்து சாகும் தருவாயில் வரப்போகிறார்கள். கொடுத்துவிட்ட அவர்களுக்கே இந்த பாதிப்பு என்றால், இருந்து பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறாயே என் பிள்ளையை, உனக்கு என்ன கதி என்பதை தெரிந்து கொள். நான் இப்போது உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த வாக்கு, இந்த தெய்வ வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் எதிர்மறை சக்தியே, செய்வினையே, பிள்ளி சூன்யம் ஏவலே, இந்த நொடி நீ என் பிள்ளையின் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். இது என்னுடைய கட்டளை. இல்லை என்றால் பல மடங்கு அவர்களுக்கு கிடைக்கப் போகும் தண்டனையைப் போல பல மடங்கு தண்டனையை நீ அனுபவிப்பாய். கேட்கிறாயா? ஓடு, தலை தெறிக்க ஓடு. இனி ஒரு முறை என் பிள்ளையின் வீட்டிற்கு நீ திரும்பக்கூடாது. எந்த பிள்ளைகளின் வீட்டிற்குள்ளும் நீ போகக்கூடாது. உன்னை நான் பின் தொடர்ந்து கொண்டேதான் இருப்பேன். மீறினால் கொடூரமாக தண்டிக்கப்படுவாய். என் பிள்ளையை விட்டு செல். என் பிள்ளை வாழ வேண்டும். என் பிள்ளை இழந்ததை பெற வேண்டும். ஓடிப்போ தங்கமே, பயப்படாதே. இனி நான் இருக்கிறேன் உனக்கு. செல்வமே, வேதனைப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. இனி அடுத்து நடக்கப் போகும் ஒன்றொன்றும் உன் நல்லதுக்காக மட்டுமே நடக்கும். தங்கமே, என் பிள்ளையே, என் செல்வமே, உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரத்தை செய்து, இது போல் ஒரு தீய சக்தி உன் வீட்டிற்குள் வராமல் பாதுகாக்க இதை வைத்து பூஜை செய். என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். ஓம் சக்தி. நன்றி.